பசியறிந்து சோறு போட ஒருவர் இருக்கும் வரை, சாப்பிட்டாயா என கேட்க ஒருவர் இருக்கும் வரை, தாமதமாகும் இரவுகளில் எங்கிருக்கிறாய் என விசாரிக்க ஒருவர் இருக்கும் வரை, நோய் வருத்தும் இரவுகளில் கண் விழித்து பார்த்து கொள்ள ஒருவர் இருக்கும் வரை, குரல் மாறுபாட்டில் மனநிலையை கணிக்க ஒருவர் இருக்கும் வரை, போய் சேர்ந்ததும் எனக்கு ஒரு அழைப்பு கொடு என வழி அனுப்ப ஒருவர் இருக்கும் வரை, வீட்டில் காத்திருந்து கதவு திறக்க ஒருவர் இருக்கும் வரை, தோற்று போய் திரும்புகையில் தோல் சாய்ந்து கொள்ள ஒருவர் இருக்கும் வரை, போ என்றாலும் விட்டு போகாது சண்டை போட்டுக்கொண்டேனும் உடன் இருக்க ஒருவர் இருக்கும் வரை, மனம் கணக்கும் நினைவுகளை பகிர்ந்து கொள்ள ஒருவர் இருக்கும் வரை, நம் கனவுகளை தம் கனவுகளாக தோள்களில் தூக்கி சுமக்க ஒருவர் இருக்கும் வரை, எதற்காகவும் எவரிடமும் எந்த சூழ்நிலையிலும் நம்மை விட்டு கொடுக்காத ஒருவர் இருக்கும் வரை, கூட்டத்தின் நடுவே தனித்து போகையில் கரங்கள் பற்றி நான் இருக்கிறேன் என்று உணர்த்த ஒருவர் இருக்கும் வரை, தவறுகளை தவறென சுட்டி காட்டி திருத்த ஒருவர் இருக்கும் வரை, துயர் அழுத்தும் கணங்களின் அருகிலிருந்து கண் துடைக்க ஒருவர் இருக்கும் வரை, மனக்குறைகளை புலம்பி தள்ளுகையில் காது கொடுத்து கேட்க ஒருவர் இருக்கும் வரை மட்டுமே நம் அனைவர் வாழ்வும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றது. பின்னும் நாம் தான் கையில் இருக்கும் பேரருள்களை கொண்டாட மறந்து கை நழுவிய கூழாங்கற்களுக்காக ஏங்கி சாகிறோம் இல்லையா? ஆம், உண்மையில் நம்மை நமக்காகவே நேசிக்கும் ஒருவரை தவிர இந்த அற்ப வாழ்வினை அற்புதமாக்க வேறெதனால் இயலும் சொல்லுங்கள் பார்ப்போம்.